இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவை மாவட்டம் அன்னூர் புவனேஸ்வரி நகரில் உள்ள குளத்திலிருந்து வெளியேறும் உபரி நீர் ஓராண்டிற்கு மேலாக குடியிருப்பு பகுதியை சூழ்ந்துள்ளதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தண்ணி இப்படியே தான் நிற்கிது. இதனால் பாம்பு பூரா எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடுது. நேற்று பெஞ்ச மழைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற தண்ணி அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டே நாங்கள் சொல்லியிருந்தோம் 50 HP தண்ணி வந்துச்சுன்னா 5 HP தண்ணி தான் வெளியே போகுதுன்னு சொல்லியிருந்தோம். இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த போர் தண்ணியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணும்போது கையில் அந்த எரிச்சல், தோல் அரிப்பு அந்த மாதிரிலாம் ஏற்படுது. கொசு அதிகமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு செவுறு எல்லாமே தண்ணி இப்படியே நிற்காதனால செவுறு சீக்கிரம் உளுந்துரும் அந்த ரேஞ்சில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு எதுவும் பார்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்களும் கலெக்டர்கிட்ட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் நாங்களும் நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராக் ஆயிடுச்சு. இங்கே 1.5 வருஷமாக தண்ணி இப்படி. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம். மக்கள் தரப்பிலிருந்து பல முறை மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் தரப்பில் நடவடிக்கை இல்லை அப்படின்னு கூறப்படக்கூடிய சூழல்ல அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கிறது? இது குறித்த விவரங்கள். நிச்சயமாக கௌதமி, அதாவது அன்னூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட புவனேஸ்வரி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கு. இந்த குடியிருப்புகள் அருகே அன்னூர்ல மிகப்பெரிய குளமான கோவன் குளம் அமைச்சிருக்கு. இந்த குளத்துல இருந்து வெளியேற்படக்கூடிய உபரி நீர் நீர்வழிப்பாதை என்று ஆக்கிரமிப்பு காரணமா தண்ணீரானது குடியிருப்புல சூழ்ந்து நிற்குது. இதனால குடியிருப்புகளுக்கு தண்ணீர் தேங்கி நீண்ட நாட்களாக இருப்பதனால தண்ணீர்ல புழுக்கள் உற்பத்தி துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு ஆண்டாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையில பல மாதங்களாக அரசு அதிகாரிகளோட அலுவலகங்களுக்கு நடந்து அந்த மன அளிச்சு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பகுதியை அதிகாரிகள் கைவிட்டு விட்டதாகவும் அடுக்கடிக்காக புகார்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில 25 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் நிலையில கடந்த 1 வருட காலமாக இந்த பிரச்சனை மிக தீவிரமாக இருந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகள் முழுவதையும் தண்ணீர் சூழ்ந்து தேங்கி இருக்கிறதுனால ஈரப்பதம் காரணமா வீடுகள்ல விரிசல் மற்றும் உறுதித்தன்மை நாளுக்கு நாள் குறைஞ்சு வருது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதே நிலை நீடிச்சால் வீடுகள் எப்போது வேண்டுமானாலும் இடிஞ்சு விடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடுகள் இடிஞ்சு விழுந்து வேற எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்குறதுக்கு முன்னால அதிகாரிகள் உடனடியா நடவடிக்கை அப்படி எடுக்கணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மக்களின் கோரிக்கை தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.